லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில் நடக்க இருக்கு. இன்றும் நாங்கள் ஸ்டூடியோவிலிருந்து அந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்யவில்லை. மாறாக இன்றைய தினம் கொழும்பிற்கு வெளியே ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்தான் இன்றைய நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான ஒரு விடயத்தினை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகின்றேன். அதாவது யுத்த காலத்திலே இந்த ராஜபக்ஷக்கள் யுத்தத்தை காரணம் காட்டி என்னென்ன விதமான மோசடிகள் ஊழல்கள் செய்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இன்று வரை இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இதற்கெல்லாம் பிரதான காரணம் புத்திர சமாகம் என்கின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் லசந்த ரூனுகே. அவர் ஒரு ஊடகவியலாளர், ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அந்த காலத்திலிருந்து சிங்கள ராவய என்ற பத்திரிகை, ராவய என்ற பத்திரிகையில் நிறைய இந்த ராஜபக்சர்களுடைய ஊழல் மோசடிகள் இவருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற நிறைய இந்த குற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக தெளிவாக வெளிப்படையாக எழுதி வந்த ஒருவர் தான் இந்த லசந்த ரூனகே. அவர் எழுதிய புத்தகம் தான் புத்திர சமாகம், அதாவது மகன்மாருடைய கம்பெனி. அதாவது ராஜபக்சவினுடைய மகன்மார் இருக்கின்றார்கள் தானே. நாமல் ராஜபக்ஷ இருக்கின்றார், யோஸ்த் ராஜபக்ஷ இருக்கின்றார், ரோஹித் ராஜபக்ஷ இருக்கின்றார். இப்படி 3 மகன்மாருடைய இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், இவர்கள் பெயரில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன, இவர்கள் பின்னணியில் இருக்கின்ற ஊழல் மோசடிகள் என்ன என்பது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போலத்தான் ராஜபக்ஷ அண்ட் கோ என்கின்ற பெயரிலும் ஒரு புத்தகம் இருக்கின்றது. இப்படியான பல புத்தகங்கள் மூலமாக ராஜபக்ஷர்களுடைய காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு ஊழல் மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பல கட்டுரைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு எழுதப்பட்ட கட்டுரைத்தான் போரின் வெற்றிக்கு பின்னால் மறைக்கப்பட்ட ஆயுத கொள்வனவுகளின் ரகசியம். அதாவது யுத்தத்தை காரணம் காட்டி ஆயுதம் கொள்வனவு செய்வதாக சொல்லி ஒரு மாபெரும் ஊழல் மோசடி நடந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகின்றேன். இதற்கு முன்பதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதே யுத்தத்தை, 30 வருட கால யுத்தத்தை காரணம் காட்டி இவர்கள் மிக்யானா, அதாவது கணுதெனு, அதாவது ஜெட் விமானங்களை இவர்கள் கொள்வனவு செய்வதாக அதில் ஒரு பாரிய ஊழல் மோசடி இடம்பெற்றது. யுத்தத்துக்கு தேவையான யுத்த விமானங்கள், ஜெட் விமானங்களை இவர்கள் கொள்வனவு செய்வதாக சொல்லி இவர்கள் அந்த மிக்யானா கணுதெனு என்பது அதுதான். அதன் பின்னணியில் நடந்த ஒரு பாரிய ஊழல் மோசடி இருக்கின்றது. அது சம்பந்தமாக இன்று வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. காரணம், இவர்கள் ஆதாரத்தை எல்லாம் மிச்சம் வைத்துவிட்டு, ஆதாரத்தை வைத்துவிட்டு, சாட்சிகளை வைத்துவிட்டு இவர்கள் எதுவுமே செய்தது இல்லை. இன்று வரை அத்தான் நிரூபிக்க முடியாத பல குற்றச்சாட்டுகள் இன்றும் நிலுவையில் இருக்கின்றது. அப்படி ஒன்று தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த ஆயுத கொள்வனவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பல ஆயுத கொள்வனவுகள் செய்தாக சொல்லப்படுகின்றது. அந்த இது ஒரு அரச நிறுவனம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இதன் பிரதம நிறைவேற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் ராஜபக்சேனுடைய ஒரு உறவினர். யார் என்றால் சிரந்தி ராஜபக்சேனுடைய நெருங்கிய உறவினர் ஜயந்த விக்ரமசிங்க என்பவர் தான் இதன் பிரதம நிறைவேற்ற அதிகாரியாக செயற்பட்டிருக்கிறார். பாருங்கள், அதிலும் ஒரு நெருங்கிய உறவினருக்கு தான் அந்த பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி தான் இடம்பெற்றிருக்கின்றது, மறுபக்கம் இவருடைய குடும்ப ஆட்சிக்குள்ளேயே பல்வேறு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இந்த புத்திர சமாகம, அதாவது ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த ரூனகே எழுதிய இந்த புத்தகத்தில் 2010 2007 2010 இடைப்பட்ட காலப்பகுதியில் எழுதிய ஒரு கட்டுரை தான் இது. ஆகவே இதை சற்று நாங்கள் பார்ப்போம், என்ன விடயம் இதில் இருக்கின்றது என்பது குறித்து. நிறைய பேர் இப்பொழுது ஆர்வமாக இந்த புத்தகத்தை தேடி தேடி படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், இப்பொழுது இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு தெரியும் ராஜபக்ஷக்கள் சம்பந்தமாக எக்கச்சக்கமான ஏராளமான விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல வெளிவந்து கொண்டிருக்கின்றது பல தகவல்கள். அவற்றை எல்லாம் இப்பொழுது ஆர்வமாக மக்கள் தேடி படித்து அந்த சாட்சியங்கள் எல்லாம் திரட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இதுவும் பார்ப்போம். இதை கொஞ்சம் ஆர்வமாக, போரின் வெற்றிக்கு பின்னால் மறைக்கப்பட்ட ஆயுத கொள்வனவுகளின் ரகசியம், இது சிங்கள மொழியில் இருக்கின்றது. இதை நான் தமிழ் மொழிக்கு மாற்றித்தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொகுத்து வழங்குகிறேன். அதையும் சொல்லிவிடுகின்றேன். போர் முடிவடைந்து இலங்கையின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக இருந்தாலும் அந்த போரின் பின்னணியில் நடைபெற்ற ஆயுத கொள்வனவுகள் இன்று வரை முழுமையாக
வெளிச்சத்துக்கு வரவில்லை. ரைட். அப்படி என்றால் 2009க்கு பிறகுதான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வருகிறது. இவர்கள் எழுதுகிறார்கள் 2009க்கு பிறகு, யுத்தத்துக்கு பிறகு. அந்த காலத்தில் இடைத்தரகர்களின் கமிஷன் மோசடிகளை தடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் லங்கா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தில் ராஜபக்ச ஆட்சியுடன் நெருங்கிய தொடர்புடைய உயர் அதிகாரிகளும் முக்கிய அரசு அதிகாரிகளும் முக்கிய பதவிகளில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் இங்கேயே மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. போர்க்காலத்தில் ஆயுதங்களுக்காக அரசாங்கம் பில்லியன் கணக்கில் செலவிட்டதாக கூறப்பட்டாலும் அந்த பணத்தின் கணக்கு எங்கே? இன்று வரை இது யுத்தத்துக்காக செலவழிக்கப்பட்டது என்று பல பில்லியன் கணக்கான கணக்குகள் வாய்வழியே சொல்லப்பட்டாலும் அந்த உண்மையான கணக்குகள் எங்கே? கேள்வி மட்டும்தான். அந்த கேள்விக்குறி மாத்திரம்தான் இருக்கின்றது. அதற்கான பதில் இல்லை என்று தான் சொல்லுவதற்கு இருக்கிறது. பல பேர் கேள்வி கேட்டாலும் இல்லை. காரணம், ஓரளவு கணக்கு காட்டினாலும் கூட அதற்கு பின்னணியில் மறைந்திருக்கின்ற பல கணக்கு காட்டப்படாமல் தான் இருக்கின்றது. காரணம், அவையெல்லாம் இவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகத்தான் இப்படியான புத்தகங்களிலே சொல்லப்படுகின்றது. அப்படித்தான் இதுவும் ஒன்று. அந்த பணத்தின் கணக்கு எங்கே? கமிஷன் தொகை அரசுக்கே வரும் என்று கூறப்பட்ட நிலையில் அந்த நிறுவனம் ஆண்டு அறிக்கைகளில் லாபம் அல்ல நஷ்டத்தையே பதிவு செய்துள்ளது. அதாவது ஒரு நிறுவனத்தை ஆடிட் செய்வார்கள். இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் ஆடிட் செய்யப்பட்டதும் லாபம் என்றால் லாபம் வர வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான நிறுவனங்களில் நஷ்டம் மட்டும் தான் பதிவாகி இருக்கின்றது. இவர்களுக்கு அது இலகுவில் செய்யக்கூடிய ஒன்று தானே. யுத்தத்துக்கு இவற்றையெல்லாம் செலவு செய்து விட்டோம், இவ்வளவு பல ஆயுதங்களை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம், அந்த பகுதியில் தாக்க இவ்வளவு ஆயுதங்கள், இந்த பகுதியில் தாக்க இவ்வளவு ஆயுதங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது, இந்த யுத்தத்தை விரைவாக வேகமாக முடிக்க எங்களுக்கு இந்த ஆயுதங்கள் தேவையாகவே இவற்றை நாங்கள் கொள்வனவு செய்தோம் இந்த நிறுவனத்தினூடாக, அப்படி என்று சொல்லி கணக்குகளை இவர்கள் காண்பித்து இருக்கின்றார்கள். ஆனால் வாங்கிய ஆயுதங்களும் இல்லை, என்ன செய்தார்கள் ஏது செய்தார்கள் என்று ஒரு கேள்வித்தான் இங்கு இருக்கின்றது. இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் அதை பார்க்கலாம். அப்படியானால் அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுத ஒப்பந்தங்களின் பணம் எங்கே சென்றது? சர்வதேச பாதுகாப்பு ஊடகங்கள் உக்ரைன், சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் பல மில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுத ஒப்பந்தங்கள் நடைபெற்றதாக செய்தி வெளியிடப்பட்டன. ஆனால் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் அதற்கான தெளிவான பதிவுகள் எதுவுமே இல்லை என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அதிர்ச்சி அளிக்கும் விடயம் என்னவென்றால், இந்த நிறுவனம் முழுமையான அரசு கணக்காய்வுக்கு ஒருபோதும் உட்படுத்தப்படவில்லை. பாருங்கள், யுத்தம் சார்ந்த ஒரு நிறுவனம், யுத்தத்திற்கு ஆயுதம் கொள்வனவு வாங்க வேண்டி அவற்றுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இதுவரை, அதாவது அந்த காலத்தில் இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு அரச கணக்காய்வுக்கு என்றுமே உட்படுத்தப்பட்டது இல்லையா? அதிலே இவ்வளவு ஒரு பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அதன் செயல்பாடுகள் பொதுமக்களின் கண்காணிப்புக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தாக விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த விவகாரங்களை அம்பலப்படுத்த முயன்ற பத்திரிகையாளர்கள் பல்வேறு அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் எதிர்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக ஆயுத கொள்வனவுகள் குறித்து தொடர்ந்து எழுதிய லசந்த விக்ரமதுங்கவின் பெயரும் இந்த விவாதத்தில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகின்றது. அதாவது இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக லசந்த விக்ரமதுங்க, மறைந்த ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவும் பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆயுத கொள்வனவு சம்பந்தமாக, இவர்கள் ஆயுத கொள்வனவு என்கின்ற பெயரில் செய்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதையெல்லாம் வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் அவர் மிகவும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். எழும் மிகப்பெரிய கேள்வி ஒன்றே தான். அதாவது போரில் வென்றது யார்? நாடா அல்லது போரை ஒரு வணிகமாக மாற்றிய சிலரா? நல்ல ஒரு தலைப்பு. இந்த இடம் மிக முக்கியமான ஒரு விடயம். போரில் வென்றது யார்? நாடா அல்லது போரை ஒரு வணிகமாக, பிசினஸாக மாற்றிய சிலரா? அந்த சிலர் யார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். இந்த போரை வைத்து பெரும் உயரத்துக்கு சென்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சம்பந்தமாகத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இந்த ஆயுத கொள்வனவுகள், கமிஷன் பணம், அரசியல் செல்வாக்கு, அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவை தொடர்பாக முழுமையான சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். ஆகவே மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். இது ஒரு நீண்ட கட்டுரையாகத்தான் இருக்கின்றது. நான் அதை சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியின் நேரம் நாங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு நான் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். ஆகவே இப்படியும் ஒரு இந்த யுத்தத்தை காரணம் காட்டி யுத்தத்திற்கு ஆயுத கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதை பிரதான லேபலாக வைத்து அதற்கு பின்னணியிலே ஒரு பாரிய ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது.
ஆயுதம் கொள்வனவு செய்வதாக செய்துதான் பல பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஆயுதங்களுக்கு செலவு செய்தார்களா, அல்லது ஆயுதங்களுக்கு செலவு செய்வதாக சொல்லி அவர்களுடைய பாக்கெட்டுகளுக்கு போட்டுக் கொண்டார்களா என்ற கேள்வியை தான் இந்த புத்தகத்தின் மூலமாக இதை எழுதிய லசந்த ரூனகே ஊடகவியலாளர் கேள்வியாக கேட்டிருக்கின்றார். அந்த விடயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். என்ன, ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்த பல்வேறு ஊழல் மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அவை சம்பந்தமாக இப்பொழுது இந்த நாட்களிலே அதிகமாக பேசப்படுகின்றது. நாமும் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக அப்பப்போது இந்த மாதிரியான ஒவ்வொரு கேஸுகளை பார்ப்போம். அதில் ஒரு கேஸ் தான் இதுவும். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே எழுதுங்கள். இதைவிட உங்களுக்கு நீங்கள் அறிந்த பல்வேறு விடயங்கள் இருக்கலாம், அவற்றையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக தேடி ஆய்வு செய்து எதிர்வரும் நாட்களில் நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சியில் அந்த விவரங்களையும் நாங்கள் சேகரித்து சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய கூட நான் பார்த்தேன், ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார், வயது அவருக்கு முதிர்ப்பு ஏற்பட்டாலும் அரசியலிருந்து விலகுவதற்கு அவர் விருப்பம் இல்லையா, மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டுமா, அப்படி ஒரு ஆர்வமிக்க நபராக இன்று ராஜபக்ச இருக்கின்றார். பாருங்கள், அவரை நடக்க வைப்பதே இப்பொழுது கடினமாகத்தான் இருக்கின்றது. ஒரு 2-3 பேருடைய உதவி தேவை. அப்பொழுதும் கூட அவர் மக்களிடம் என்ன கேட்கின்றார், எங்களிடம் பலம் இருக்கின்றது, அதிகாரத்தை தாருங்கள் என்று இன்னமும் அந்த அதிகார ஆசை, பேராசை, அந்த ஆசையிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே போலதான் இன்றும் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அவர் என்னத்தான் வயதானாலும் மக்களுடைய சேவையை நான் செய்வேன், அரசிலிருந்து நான் விலகவே மாட்டேன், எனக்கு ஓய்வு பெற விருப்பம் இல்லை என்பதை போலத்தான் அவருடைய கருத்து இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை இன்னும் ஒரு புதிய விடயத்துடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.